தொழுகை கூடத்திலிருந்து வெளியே வந்த இயேசு தன் சீடர்களுடன் சீமோன், அந்திரேயா, யாக்கோபு, யோவான் ஆகியோரின் வீட்டிற்குள் நுழைந்தார். அந்த வீட்டில் வலியோடு படுத்திருந்தார் சீமோனுடைய மாமியார். காய்ச்சல் உடலை மட்டுமல்ல, மனதையும் சோர்வடையச் செய்திருந்தது. அவளின் வேதனையை ஒரு வார்த்தையாலும் ஒரு அழைப்பாலும் அவரிடம் கொண்டு சென்றார்கள். இயேசு அருகில் வந்தார். எதுவும் பேசவில்லை, வாதிக்கவில்லை, விளக்கம் சொல்லவில்லை. அவர் கையை பிடித்தார். அன்பின் தொடுதல், அதிகாரத்தின் தொடுதல், வாழ்வை எழுப்பும் தொடுதல். அந்த நொடியிலே காய்ச்சல் அவளை விட்டு நீங்கியது. நோய் போனது மட்டுமல்ல, வாழ்க்கை திரும்பி வந்தது. அவள் எழுந்தாள். மௌனமாக அல்ல, நன்றி நிறைந்த சேவையுடன். இயேசுவின் தொடுதல் நம்மை சுகப்படுத்துவது மட்டுமல்ல, நம்மை சேவைக்காக எழுப்புகிறது.